சென்னை அடுத்த கோவளத்தில் தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாடு தொடங்கியது. மாநாட்டிற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்ற முதலமைச்சர் விஜய். மாநாட்டில் பங்கேற்க வந்த முதலமைச்சர்களை வரவேற்ற தமிழக முதல்வர் விஜய். தமிழக அமைச்சர்களும் முதலமைச்சர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. மாநாட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரள முதலமைச்சர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி முதல்வர் மாநாட்டை புறக்கணிப்பு. தெலுங்கானா சார்பில் துணை முதல்வர் பங்கேற்பு. சவுதியில் ஈரானிய கடல் கொள்ளையர்களால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு பல உறுப்பினர்களும் கோரிக்கை. சங்கர் மற்றும் மணிகண்டன் ஆகிய 3 மீனவர்களும் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவதில் ஏற்பட்ட அவசியம் குறித்து விவாதிக்க வேண்டுமாய் அவனுடைய கவனத்தை கொண்டு வரேன். புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் இறந்த மீனவரின் உடலை இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் தாமதம். மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும், காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மலேசியாவில் பாரதிதாசன் என்ற மாணவருக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்ற செய்தி அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் செய்தி. இதுவரை 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வன்னியரசு விளக்கம். திரு பாரதிதாசன் என்ற மாணவருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என ஊடகங்களில் வெளியான செய்தி தவறான செய்தி, உள்நோக்கத்தோடு அரசியல் நோக்கத்தோடு பரப்பப்படுகின்ற செய்தி என்பதை சமூக நீதி துறையின் சார்பாக சொல்ல விரும்புகின்றேன். ஆந்திராவில் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக படகுகளை விடுவிக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி குற்றச்சாட்டு. படகுகளை மீட்கவும் இரு மாநில மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிக்க ஏதுவாக ஆந்திர அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சர் ஸ்ரீநாத் விளக்கம். மீன்பிடி விசைப்படகுகள் வழக்கமாக மீன்பிடிப்பில் ஈடுபடும் ஆந்திர தமிழக கடற்பகுதிகளில் தொடர்ந்து சுமூகமாக மீன்பிடிப்பில் ஈடுபட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆந்திர அரசுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. சிவகாசியில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் நடைபெறும் இடையூறுகளால் பட்டாசு தொழில் பாதிக்கப்படுவதாக திமுக உறுப்பினர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக அமைச்சர் கீர்த்தனா பதில். சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. மக்களுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால சிவகாசி மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது தான், எல்லாமே நல்லபடியா திறந்து நீங்க எல்லாரும் சந்தோஷமா வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அதை நான் பதிவு பண்றதுக்காக நான் இங்க. ரேஷன் அரிசி தொடர்பாக திமுக தாவேக இடையே காரசார விவாதம். ஆடு மாடு கோழிகளுக்கு ரேஷன் அரிசி அதிகமாக பயன்படுத்தப்படுவதாக செங்கோட்டையன் கூறியதால் அமளி. ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் உறுப்பினர் முன்னவர் முடித்தவுடன் உறுப்பினர் கோவி ஸ்ரீன் அவர்கள் பேச
சன்னரக நெல் தாளடி பருவத்தில் மட்டுமே விளைவிக்க முடியும். ரேஷன் கடைகளில் சன்னரக அரிசியை முழுவதுமாக விநியோகிக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு பதில். சன்னரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்னரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்னரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலிருந்து வேணா வாங்கலாம், நீங்க சன்னரகத்தை வாங்கி வேணா கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. மக்கள் பயன்படுத்தும் ரேஷன் அரிசியை அவை முன்னவரே கொச்சைப்படுத்தலாமா என திமுக உறுப்பினர் ஏவா வேலு கேள்வி. சன்னரக அரிசியை வழங்க வேண்டும் என்பதற்காகவே பேசியதாக அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். ஆந்திரா போல் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி வழங்கினார் 2000 கோடி ரூபாய் கூடுதலா செலவாகும். டபுள் பாயிலிங் மூலம் தரமான அரிசியை வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. 24 மணி நேரத்திற்கு உள்ளாகவே தங்கம் விலை 3160 ரூபாய் உயர்வு. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்வு. பார் வெள்ளி 1 கிலோ 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த நாள். டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதை. மும்பையிலிருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 523 கிராம் தங்கம் பறிமுதல். உணவு பாத்திரங்களில் மறைத்து நூதன முறையில் கடத்தி வந்த பயணி கைது. ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட டேங்கர் லாரியிலிருந்து திடீரென வெளியேறிய புகை. ரசாயன புகையா நீராவியா என தெரியாமல் சாலையில் சென்றவர்கள் அச்சம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ராஜபாய்க்காலுக்கு தண்ணீர் திறக்க கோரி வணிகர்கள் கடையடைப்பு. 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து ஆதரவு. ஓசூர் அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை குத்திக் கொன்ற கணவன். சடலத்தை சாலையில் வீசிவிட்டு காவல் நிலையத்தில் சரண். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. சம்பவ இடத்திலேயே 2 பேர் பலி, 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் சிறிய ரக விமானமும் காவல்துறையின் ஹெலிகாப்டர் மோதி விபத்து. விமானத்தை இயக்கிய விமானி பலி, ஹெலிகாப்டரில் பயணித்தவர்கள் படுகாயம். பாகிஸ்தானுடன் தொடரும் மோதலால் ஆப்கானிஸ்தானில் திராட்சை வர்த்தகம் பெரும் நஷ்டம். 44,000 டன் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு வெறும் 256 டன் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. சீனாவின் பீஜிங்கில் நடக்கும் உலக ரோபோ மாநாடு. மனிதர்களைப் போல் வடிவமைக்க ரோபோக்கள் குத்து சண்டையில் அசத்திய காட்சிகள் இணையத்தில் வைரல். சீனாவில் மெட்ரோ ரயிலில் திடீரென பாம்புகள் நிரம்பிய வாளி கவிழ்ந்ததால் அதிர்ச்சி. பாம்புகள் ரயிலுக்குள் ஊர்ந்து சென்றதால் பயணிகள் அச்சம். விண்வெளியில் கீரைகளை விளைவித்து வியப்பை ஏற்படுத்திய நாசா விஞ்ஞானிகள். கீரைகளை சாப்பிட்டு காணொளியை வெளியிட்ட இந்திய வம்சாவளி வீரர் அனில் மேனன்.